வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. விநாயகர் அகவல் பகுதி 3 தொடங்குகின்றேன். ஏற்கனவே விநாயகர் அகவல் பகுதி 1 முதல் 10 வரை அதனுடைய விளக்கமும் அதனுடைய பொருளும் சென்ற பகுதி விநாயகர் அகவல் 1, 2 பார்த்துவிட்டோம். இப்பொழுது இந்த 3ஆம் பகுதியில் விநாயகர் அகவலனுடைய வரிகள் 11 15 வரை பார்க்க உள்ளோம். முதலில் 3ஆம் பகுதியில் உள்ள பாடலை பார்ப்போம். 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ்வொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன. இந்த பாடலில் அடங்கியுள்ள 5 வரிகளுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து அதனுடைய அர்த்தமும் பொருளும் பார்ப்போம். முதல் வரி, 2 செவியும் இலங்கு பொன்முடியும். 2 செவியும் என்றால் 2 பெரிய அகலமான முரம் போன்ற காதுகளையும், இலங்கு பொன்முடியும் என்றால் சிறந்து விளங்கும் தங்கத்தால் செய்யப்பட்ட தலையில் அணியும் கிரீடமும். இந்த முதல் வரியினுடைய முழு பொருள் என்னவென்றால், 2 பெரிய அகலமான முரம் போன்ற காதுகளையும் சிறந்து விளங்கும் தங்கத்தால் செய்யப்பட்ட கிரீடமும் அணிந்து இருக்கின்ற என்பது இதனுடைய பொருள். விநாயகர் அகவலின் 2வது வரி, திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும். இங்கு திரண்ட என்றால் முறுக்கிய என்று பொருள். முப்புரி என்றால் 3 பிரிகள் அல்லது அடுக்குகள் கொண்ட என்பது. நூல் என்றால் பூநூலை குறிக்கும். பூநூல் பற்றிய சிறு விளக்கத்தை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். பூநூல் என்பது பருத்தி பஞ்சால் நூற்கப்பட்ட நூல் ஆகும். நமது இந்து மதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட ஜாதி பிரிவினர் சமய அடையாளமாக சில சடங்குகள் செய்து அந்த நூலை தனது மார்பில் அணிவர். இதற்கு பூநூல் என்று பெயர். அதாவது அது பூணத்தக்க நூல் என்பதால் அது பூநூல் என்று அழைக்கப்படுகின்றது. பூநூலில் பல பிரிவுகள் உண்டு, அதாவது அடுக்குகள் உண்டு. 2 பிரி கொண்ட பூநூல் பிரம்மச்சரிய நிலையில் இருப்பவர்கள் அணிவது. 3 பிரிவுகள் கொண்ட பூநூல் கிரகஸ்த நிலை கொண்டவர்கள் அணிவது, அதாவது குடும்பஸ்தர் நிலையில் உள்ளவர்கள் அதை அணிவது என்பது அர்த்தம். இங்கு ஒன்று நம்ம பார்க்க வேண்டியுள்ளது. பொதுவாகவே நாம் விநாயக பெருமானை பிரம்மச்சரியர் என்றே வணங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவ்வை பிராட்டி பாடிய இந்த விநாயகர் அகவலில் உள்ள விநாயக பெருமான் கிரகஸ்த நிலை உள்ளவர் என இந்த முப்புரி நூல் அணிந்திருக்கிறார் என்று குறிக்கிறது. அப்படியானால் ஔவையாரால் பாடப்பட்ட இந்த விநாயகர் அகவலில் உள்ள அந்த விநாயகர் திருமணமானவர் என்ற பொருள் நாம் கொள்ள வேண்டியுள்ளது. பூநூல் அணிந்தவர்கள் வேத மந்திரங்களை கற்று பாராயணம் செய்து அவர்கள் சார்ந்த ஜாதி மத சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இந்த பூநூலுடைய அடிப்படை தத்துவமாகும். இப்பொழுது திகழ் ஒளி மார்பும் என்பதற்கு பொருள் பார்ப்போம். இந்த திகழ் ஒளி என்பதை நாம் பிரித்து படிக்க வேண்டும். அதாவது திகழ் பிளஸ் ஒளி. திகழ் என்றால் சிறந்து விளங்குகின்ற என்று பொருள். ஒளி என்றால் பிரகாசமாய் ஜொலிக்கின்ற நிலை உள்ள அந்த பொருளைத்தான் ஒளி என்பார்கள். மார்பு என்பது மார்பையும். அதாவது இந்த வரியினுடைய மொத்த பொருளை நாம் பார்ப்போமானால் சிறந்து விளங்கும் பிரகாசமாய் ஜொலிக்கின்ற மார்பையும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதாவது நன்றாக முறுக்கப்பட்ட 3 பிரிவுகளுடைய பூநூலை அணிந்து அந்த பூநூல் இருக்கின்ற அந்த மார்பானது ஜொலிக்கின்றது, தகதக என ஜொலிக்கின்றது என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த 2வது. இப்பொழுது நாம் 3வது வரியை பார்க்கிறோம். சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான என்பது 3வது வரி. சொற்பதம் என்றால் எடுத்து கூறப்பட்ட வார்த்தை, அவர்களுக்கு உண்டான பதத்தை கூறுவது என்பது இதற்கு பொருள். கடந்த என்றால் அதற்கு அப்பால், அதாவது அதை தாண்டி சென்ற என்ற பொருள் இதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு இந்த கடந்த என்கின்ற சொல்கின்ற அந்த சொல்லுக்கு உடல் சக்கரங்கள் 6, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினா, இந்த 6 சக்கரங்களுக்கு அப்பால் தாண்டி என பொருள் கொள்வது உத்தமம். அதைத்தான் இங்கு அவ்வை பிராட்டியார் இந்த வரியில் குறிப்பிடுகின்றார். துரியம் என்றால் 7வது சக்கரமான தலை
மலை உச்சியை குறிக்கும். இங்குதான் பீனியல் பாடி என்ற நாளமிலா சிறப்பி உள்ளது. அந்த இடம்தான் துரிய சக்கரம் அமைந்திருக்கின்ற இடம். இதற்கு இறைநிலை வாயில் என்ற பெயரும் உண்டு. மெய் என்றால் உண்மை, அதாவது என்றும் நிலையாக உள்ள தெய்வத்தை குறிப்பது இந்த மெய் என்ற சொல். ஞானம் என்றால் தெளிந்த அறிவு, அதாவது இந்த இடத்துல அந்த தெளிந்த அறிவு பெறக்கூடிய அந்த ஞானத்தை, அந்த வழியை எனக்கு சொல்லிக் கொடு என்கிறார் அவ்வை பிராட்டி. அறிவின் மூலமாக சுய ஆன்மாவையும் இறைவனையும் அடையும் ஆன்மீக பாதையே ஞானவழி என்பார். மூன்றாவது வரிக்கு உண்டான பொருளை இப்பொழுது நாம் பார்ப்போம். உடல் சக்கரம் 6ம் அதனை தாண்டி அதற்கு அப்பால் உள்ள 7வது சக்கரமான துரியத்தில் கூறப்பட்ட அத்தனை வார்த்தைகளுக்கும் உள்ள அர்த்தங்களை எனக்கு எடுத்துரைத்து நிலையாக உள்ள தெய்வ நிலையை உணர்த்தி தெளிந்த அறிவை நான் பெறும்படி எனக்கு எடுத்து கூறு என்பது இந்த வரியினுடைய முழு பொருள். 4வது வரியை இப்பொழுது பார்ப்போம். அற்புதம் நின்ற கற்பக களிரே. அற்புதம் என்றால் வியக்கத்தக்க என்று பொருள். நின்ற என்றால் உள்ளே இருக்கின்ற என்ற பொருள். கற்பகம் என்றால் நினைத்த மாத்திரத்தில் வேண்டியதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமே என்று பொருள். களிரே என்றால் ஆண் யானையே என்று இதற்கு பொருள். இந்த வரியினுடைய முழு பொருளை பார்ப்போம். வியக்கத்தக்க நிலையில் உள்ள நினைத்தவுடனே வேண்டியதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாக விளங்கும் ஆண்முகம் கொண்ட யானையே என்பது இந்த வரிக்கு பொருளாகும். 5வது வரிக்கு நாம் பொருள் பார்ப்போம். முப்பழம் நுகரும் மூஷிக வாகன. முப்பழம் என்றால் மா, பலா, வாழை என முக்கனிகளை குறிக்கும். நுகரும் என்றால் உணவாக கொள்கின்ற என்பது பொருள். மூஷிக என்றால் மூஞ்சூறு எலியை குறிக்கும். அதாவது நீண்ட உடல் கொண்ட மெதுவாக ஊர்ந்து செல்லும் பெருச்சாளியையே மூஷிக என்று சொல்லுவார்கள். அதாவது நம் தமிழில் வழச்சொல் மூஞ்சூறு எலி என்பது. வாகன என்றால் அதை தனது வாகனமாக கொண்ட என்ற பொருள் கொள்ள வேண்டும். இந்த 5 வரிகள் கொண்ட பாடலினுடைய முழு பதவுரையை நாம் இப்பொழுது பார்ப்போம். முரம் போன்ற அகலமான பெரிய 2 காதுகளையும் தங்கத்தால் செய்யப்பட்ட தலையில் அணிந்து கொள்ளக்கூடிய கிரீடத்தையும் முறுக்கேறிய 3 பிரிவுகள் கொண்ட பூநூலையும் அணிந்து பிரகாசமாய் ஜொலிக்கின்ற அழகிய மார்பையும் உடலில் உள்ள 6 ஆதார சக்கரங்களையும் கடந்து அப்பால் உள்ள துரியம் என்னும் இறைநிலை வாயிலை அடைந்து அங்கு இருக்கின்ற அந்த தெய்வத்தை அறிந்து எவருக்கும் குறையாவண்ணம் வாரி வழங்குகின்ற ஆண்யானை முகம் கொண்ட விநாயக பெருமானே என்று பொருள் கொள்ள. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.